வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் 3 மணிக்கு அலாரம் வச்சேங்க. 3 மணிக்கு அலாரம் வச்சு அப்படி இப்படின்னு ஒரு 3:30 மணிக்கு தாங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து விளக்கு போட வந்தாச்சுங்க. நான் வந்து கொஞ்சம் வெந்நீர் குடிக்கிறதுக்கு வெந்நீர் எடுத்து வச்சுருக்கேங்க. பாத்திரத்தெல்லாம் விளக்கி எடுத்து இப்போ தாங்க விளக்குனேன். இங்கே பாருங்கள், பாத்திரத்தெல்லாம் விளக்கி எடுத்து கழுவி வச்சாச்சு. மணி பார்த்திங்கன்னா 5 மணி 10 நிமிஷம் தாங்க ஆகுது. சாப்பாடு அரிசி போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. அரிசி போட்டுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் பயிறு உருளைக்கிழங்கு வேக போட்டாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பாங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு விளக்கு போடணும் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து நினப்போட சரி எந்திரிக்க முடியறதே இல்லை, பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த 2026 வருஷத்தில் தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க வந்து 10:30 ஆயிடுச்சு. நான் காலையில் எப்படி எந்திரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கை தாங்க அதோடய அதிசயத்தை நிகழ்த்துது. நம்ம வந்து நான்லாம் 5 மணிக்கு அலாரம் வச்சாலே எந்திரிக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து 3 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிருக்கேன்னா அது வந்து கடவுளோட ஆசீர்வாதம் தாங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கு போட்டு வீட்டில் சமையல் வேலையும் தொடங்கியாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு ரெடி பண்ணணுன்ட்டு வந்து உட்காந்துருக்கேன். விளக்கு எரியுது பாருங்கள். என்னாலேயே முடியுதுன்னா நான் ஒரு சரியான சோம்பேறிங்க. 5:30 மணிக்கு எந்திரிக்காதே அத்தனை கஷ்டப்பட்டு எந்திரிப்பேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு 3 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 3:30க்கு தாங்க எந்திரிச்சேன். அலாரம் வச்சு குளிச்சுட்டு விளக்கு போட்டுட்டு எனக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேங்க, சமையல் வேலையை. எல்லோரும் வீடியோவில் சொல்லும்போது இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு நினப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அமைதியாக நல்லா இருக்குங்க. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லதே நடக்கட்டும். ஓகே உறவுகளே, தொடர்ந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்யணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இதனால் என்ன நல்லது நடக்குது அப்படின்னு கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. நல்லது நடக்குது நடக்காது அது வந்து தனிப்பட்ட விஷயம். ஆனால் நம்ம மனசுக்கு வந்து நிம்மதி, இப்படி ஒரு அமைதி, யாருமே இல்லாத உலகத்தில் நம்ம மட்டும் தனியாக ஏதோ ஒரு ஆனந்தமாக ஒரு வேலை செய்கிற மாதிரி தோணுதுங்க. அது வந்து நம்ம வார்த்தையால் சொன்னால் தெரியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அந்த அதிசயம் நடக்கும். ஓகே உறவுகளே, நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.